நீங்க தூக்கம் வராம கஷ்டப்படுறதுக்கும், நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து எந்திரிக்கிறதுக்கும், நீங்க சாப்பிடுற சாப்பாடும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் நெறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ! எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 12, 1 மணி ஆயிடுது. அதுவும் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சிடுறேன். அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாடும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல ரிசர்ச். சரி, ஓகே. நம்மளோட சாப்பாட எப்படி நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம்? நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட எப்படி நல்லா தூக்கம் வர்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்கு இந்த 4 விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன 4 விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. நம்ம அடுத்த நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம்? நம்ம வந்து நம்மளோட திங்கிங் அடுத்த நாள் எப்படி இருக்கு? நம்ம வந்து எப்படி ஒரு பிரிஸ்கா இருக்க போறோம்? அப்படிங்கிற எல்லாத்தையும் டிசைட் பண்றது தூக்கம் தான். அப்போ நம்ம எப்படி தூங்கணும்? கண்டிப்பா நல்லா தூங்கணும்ல. அதுக்கு இந்த 4 விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ட்ரிப்டோஃபான் அதிகமா இருக்க ஃபுட்டா நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம ட்ரிப்டோஃபான் அதிகமா இருக்க ஃபுட் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின் லெவல் அதிகமாகும். அப்படி மெலட்டோனின் லெவல் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மெலட்டோனின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் ரெகுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தூக்கத்த வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிள வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு போகும். இப்ப இந்த ட்ரிப்டோஃபான் அதிகமா இருக்க ஃபுட்ட எடுத்துக்கும்போது மெலட்டோனின் லெவல் நல்லாவே இருக்கும். ஸோ, நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீப்பிங் குவாலிட்டி கிடைக்கும். சரி, ஓகே. ட்ரிப்டோஃபான் அதிகமா இருக்க ஃபுட் என்னென்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். மில்க்கு, சீஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ, இந்த மாரி ஃபுட்ஸை நீங்க எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நல்ல ஸ்லீப்பிங் குவாலிட்டி வரும். நல்ல ஸ்லீப்பிங் சைக்கிள் மெயின்டெயின் ஆகும். நம்மளோட லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் வித் ஸ்லீப் ப்ரொமோட்டிங் காம்போனன்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சில ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் லெவல் அதிகமாக இருக்க ஃபுட் இருக்குது. ஸோ, அது எந்தெந்த மாதிரி ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவி ஃப்ரூட்டு, பெரி ஜூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அதில் வந்து மெலட்டோனின் அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீப்பிங் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வதா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். லைட் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. சரி, ஓகே. லிஸ்ட்டில் 4வதா இருக்குது ரிலாக்ஸிங் பெட் டைம் ட்ரிங்க்ஸ். நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நம்ம தூங்குற ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து மில்க்கு குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்குது. நிறைய பேருக்கு ஏதாவது குடித்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரியான பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமோமில் டீ குடிச்சிட்டு தூங்கினா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். நல்ல ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ, இந்த 4 விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ, அது மூலிமா நீங்கள் அடுத்த நாள் உங்களோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்லீப்பிங் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தூக்கம் வராத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.